தேசிய டியூபால் போட்டியில் தமிழக வீரர் வீராங்கனைகள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றனர். மதுரை ரயில் நிலையத்தில் மாலை அணிவித்து வீரர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய டியூபால் சங்கம் நடத்திய 9வது சீனியர் தேசிய அளவிலான டியூபால் போட்டிகள் டெல்லி மாநிலத்தில் பிப்ரவரி 7 முதல் 10 வரை நடைபெற்றது. அதில் தமிழ்நாடு டியூபால் சங்கம் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்கள் தமிழக டியூபால் அணி தேர்வு செய்யப்பட்டு டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் விளையாடினர். இதில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த 30க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சியாளராக சத்யசீலன், அஸ்வின் ஆகியோர் இருந்தனர். இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு 2 அணிகளும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அளவில் முதலிடம் பெற்றனர். இந்திய அளவில் முதலிடம் பெற்ற தமிழக அணி வீரர்கள் டெல்லியிலிருந்து சென்னை வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மூலம் மதுரைக்கு வந்தனர். மதுரை ரயில் நிலையத்தில் உசிலம்பட்டி தேவர் கல்லூரி செயலாளர் வாலாந்தூர் பாண்டியன், மதுரை பாரதி யுகேந்திரா நிறுவனர் நெல்லை பாலு மற்றும் பலர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்றனர். மதுரை மாவட்ட செயலாளர் குபேந்திரன் மற்றும் நடராஜன் ஆகியோர் தேர்வுக்குழு உறுப்பினர்களாக இருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நடராஜன். நான் தமிழ்நாட்டு டியூபால் பயிற்சியாளராக இருக்கேன். கிட்டத்தட்ட இது 9வது சீனியர் நேஷனல் டியூபால் சாம்பியன்ஷிப் டெல்லியில் நடைபெற்றது. இதில் கிட்டத்தட்ட 25 மாநிலங்கள் கலந்துக்கிட்டாங்க. லீக் முறையில் மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட மதுரை தமிழ்நாடு 6 மேட்ச்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் 6 மேட்சுமே வெற்றி பெற்று ஃபைனல் மேட்ச்சில் பாய்ஸ் ஆண்கள் அணி குஜராத் அணியோட ஃபைனல் மேட்ச் மோதுறாங்க. அதில் குஜராத் அணி 9 புள்ளிகளும் தமிழ்நாடு அணி 11 புள்ளி எடுத்து தங்கம் பதக்கம் வென்றாங்க. அதே மாதிரி பெண்கள் அணியில் லீக் முறையில் எல்லா மேட்சும் வெற்றி பெற்று ஃபைனல் மேட்ச் கோவாவோட மோதுறாங்க. அதில் கோவாவோட 4க்கு 2 புள்ளி எடுத்து நம்ம தமிழ்நாடு பெண்கள் அணி தங்கம் பதக்கம் வென்றாங்க. இந்த தங்கம் பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்கள் ஊக்க வைத்த பெற்றோர்களுக்கும் டியூபால் சங்க தலைவர் கேசி திருமாரஞ்சி அவர்களுக்கும் துணைத் தலைவர் ராஜாராம் அவர்களுக்கும் எங்கள் டியூபால் விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் டியூபால் ஃபெடரேஷன் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 25 மாநிலம் கலந்துட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அதில் கோச்சஸ், மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 120 பேர் இருந்திருப்பாங்க. அதில் சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இதில் வர வேண்டியதாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு மீட்டிங்னால அது தள்ளி போனது. அதனால் இப்போ இந்த அளவுக்கு ஊக்கமாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்த நேஷனல்ஸ் கோவாவில் ஃபெடரேஷன் கப் நடக்க போகுது. அதில் தமிழ்நாடு அணி முதலிடத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. மேலே நடக்க இருக்குது அந்த போட்டி. அதுக்கு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வீரர் வீராங்கனைகள் தேர்வுகள் நடைபெறும் விரைவில். என் பேர் நடராஜன்.